இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லைங்களா ஏபிசி மால்ட்டு. ஸோ ஏபிசி மால்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட என்கொயரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் மிஷின்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள் கட்டர், ட்ரே ட்ரையர், பல்வரைசர் இது எல்லாமே நம்ம வந்து காம்போவாகவும் கொடுக்குறோம், தனித்தனியாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு காம்போவாக வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. இப்போ இந்த வெஜிடபிள் கட்டிங்கில் நம்ம எப்படி வந்து துருவலாம், அதாவது பீட்ரூட்டு, கேரட் எல்லாமே நம்ம துருவுறோம் இல்லைங்களா. ஸோ துருவி காய வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டெமோ வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்டிங் மிஷின். இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு. இது இல்லாமல் நம்மக்கிட்ட இதை விட அதிகமான ரேஞ்சிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து 1/2 HP மாடலுங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துருவல் பிளேடு இருக்கும். ஸோ துருவல் பிளேட் நம்ம கொடுத்துருவோம். அந்த துருவல் பிளேடை இதில் போட்டுட்டு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு துருவல் பிளேடு வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மிஷினை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கேரட்டை நம்ம போட்டுருவோம். ஸ்லைசர் மிஷினில் வந்து நம்ம துருவியாச்சு. கேரட் பீட்ரூட் வந்து துருவிச்சு இல்லைங்களா. ஸோ இது மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசாக எனக்கு துருவ வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதை விட மெல்லிசான பிளேடும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. துருவலில் இன்னும் மெல்லிசான பிளேடும் நம்ம போட்டு துருவிக்கலாம். ஸோ நான் இது டெமோக்காக நான் கொஞ்சம் பெருசாகவே துருவி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரே ட்ரையரில் இதை போட்டு காய வச்சு காமிக்கலாம். வாங்க எப்படி காயுதுன்னு பார்க்கலாம்.